பிரெக்னன்சி கிரேவிங்லாம் நாங்கள் சாப்பிடவே கூடாதா அப்படின்னா, டாக்டர் டெய்லி நான்வெஜ் சாப்பிடலாமா, சிக்கன் சாப்பிடலாமான்னு இந்த சின்ன சின்ன இன்டர்வெல்ல நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக நம்ம பார்க்கணும். வணக்கம், நான் டாக்டர் மீனாட்சி பாலசுப்ரமணியன், மகப்பேறு மருத்துவர் ஃப்ரம் கிரியா விமென்ஸ் கிளினிக் அடையார். பிரெக்னன்சியில் எல்லாருக்கும் வர ஒரு டவுட், டாக்டர் எனக்கு பசிச்சுக்கிட்டே இருக்குது, நான் சாப்பிட்டுட்டே இருக்கேனே, நான் சாப்பிடலாமா, நான் எப்படி இதை மேனேஜ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நிறைய பேஷண்ட்ஸ் கிளினிக்கில் வரும்பொழுது கேட்பாங்க. ஸோ நம்ம இதில் முக்கியமாக என்ன பார்க்கணும்னா, நம்ம எப்போ சாப்பிட்றோம் அப்படிங்கிறது மட்டும் கணக்கு கிடையாது, எவ்வளோ சாப்பிட்றோமுங்கிறது மட்டும் கணக்கு கிடையாது, நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறதையும் நம்ம ரொம்ப அவசியம் பார்க்கணும். ப்ரெக்னன்சினாலே ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ், சின்ன சின்ன மீலாக ஃப்ரீக்வெண்ட் கேப்பில் சாப்பிட்றதுல தப்பே கிடையாது. பட் நம்ம அந்த சின்ன சின்ன கேப்பில் நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறத நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம ஒரு 3 வேளை சாப்பிட்றோம், பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் அண்ட் டின்னர். அதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம இந்த நடுவில் எடுக்கிற ஸ்நாக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சிப்ஸு, இல்லை போகிற வர நேரத்தில் காஜு கட்லி சாப்பிட்றது, இல்லை ஒரு சாக்லேட் எடுத்து சாப்பிட்றது, இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரெக்னென்சி டயபெட்டிஸ் வரலாம், ப்ரெக்னென்சி வெயிட் கெயின் இருக்கலாம், ரொம்ப ஹெல்தியான ஒரு சிச்சுவேஷனாக அது இருக்காது. இந்த சின்ன சின்ன இன்டர்வெல்ல நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக நம்ம பார்க்கணும். நான் எல்லா பேஷண்ட்ஸ்டையும் சொல்கிறது என்னென்னா, மோஸ்ட்டாக சூப், சாலட், சுண்டல் இந்த மாதிரியான வகைகளை நீங்கள் ஒரு மார்னிங் பிரேக்லேயோ இல்லை ஈவினிங் பிரேக்லேயோ சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அப்போ உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கேப்பில் என்ன வேணால் நம்ம ஸ்நாக் பண்ணிகிட்டே இருந்தால் கூட நம்மளுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. அதே மாதிரி நம்ம மீல் போர்ஷன் மத்தியானம் சாப்பிடும் பொழுதும் நம்ம வெறும் கார்போஹைட்ரேட், அதாவது நம்ம சாதம் மட்டும், அதுவும் வீட்டில் இருக்கிற பெரியவங்க ஐயோ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க 2 பேருக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அவசியம் கிடையாது. அப்படியே நம்மளுக்கு நிறைய சாப்பிடலாம் கூட நம்ம கூடிய மட்டும் நம்மளோட அந்த கார்போஹைட்ரேட் சாதமோ இல்லை சப்பாத்தியோ என்ன சாப்பிட்றீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் குறைச்சிக்கிட்டு நிறைய ப்ரோட்டீனும் நிறைய காய்கறி வகைகளும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு நினப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அண்ட் அந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட்டாலும் இந்த மாதிரி ஹெல்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, டாக்டர் நான் ஜூஸ் குடிக்கிறேன் அப்படிம்பாங்க. ஸோ ஜூஸுங்கிறது பழம் நீங்கள் எடுத்துக்கவே மாட்டீங்க அப்படின்னா பரவாயில்ல, ஜூஸ் வேணால் குடிச்சிக்காங்க. ஆனால் பழத்தை நம்ம பழமாக கடித்து சாப்பிடும்பொழுது தான் அதில் இருக்கிற ஃபைபர், அப்புறம் நம்ம சூ பண்ணும்பொழுது அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ்லாம் நம்ம உடம்புல நல்லாவே சேரும். ஜூஸாக நீங்கள் மிக்சியில் போட்டு அடித்து குடிச்சிங்கன்னா என்னதான் இருந்தாலும் அதில் சத்து நம்மளுக்கு அவ்வளோ ஃபுல்லாக நம்மளுக்கு அது கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி இந்த ஃப்ரீக்வெண்ட் மீல்லையும் இந்த பழத்தை நம்ம சாப்பிடும்பொழுது நம்மளுக்கு அதோட நியூட்ரிஷன் வில் பி மச் பெட்டர். ஸோ அப்போனா என்ன டாக்டர் நீங்கள் சூப், சாலட், சுண்டல்னா அப்போ நான் என்ன ப்ரெக்னன்சி கிரேவிங்லாம் நாங்கள் சாப்பிடவே கூடாதா அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட்லாங்க. அதில் எதுவும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டு, ஐஸ்கிரீம், சாக்லேட்ஸ் என்ன வேணாலும் சாப்பிட்லாம். ஆனால் எல்லாமே ஒரு மாட்ரேஷனில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்மளோட மெயின் டயட்டாக இருக்கக்கூடாது. நம்மளுக்கு ப்ரெக்னன்சினாலே கிரேவிங் தான், ஆனால் அதை நம்ம அவாய்ட் பண்ணணுங்கிற அவசியம் கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த நான்வெஜ் பற்றி கேட்பாங்க, டாக்டர் டெய்லி நான்வெஜ் சாப்பிட்லாமா, சிக்கன் சாப்பிட்லாமான்னு. நான்வெஜ்ஜுமே கூட நீங்கள் அவசியம் எடுத்துக்கலாம். இட் இஸ் அ வெரி குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். அதுவும் ஆனால் ஒரு மாட்ரேஷனில் இருக்கணும். அண்ட் எப்படி நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணுறோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கிரில்டாக சாப்பிட்றோம் அண்ட் கூட மட்டும் வீட்டில் பண்ணதாக இருக்கிறது வில் பி பெட்டர். ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறது வில் பி மச் பெட்டர். ஸோ ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ் இஸ் டோட்டலி ஃபைன். ஆனால் அந்த ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸை நம்ம எவ்வளோ ஹெல்தியாக சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே இம்பார்ட்டண்ட்.